இன்றைக்கி இட்லிக்கு பொங்கலுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப்பு பருப்பு குக்கரில் ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். 4 கப்பு தண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு, மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் ஆட் பண்ணி ஒரு 6 விசில் 5 விசில் விட்டுக்கிறேன். 6 விசில் 5 விசில் வந்ததும் நல்லா மசிச்சு மத்த போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ அது சைடு எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 4 பல்லு பூண்டு, இடித்த பூண்டை எடுத்துக்கிறேன். 4 பல்லு பூண்டை இடித்து போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் டிஃபன் சாம்பார் ஆட் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா தேவையில்லை. பெரிய வெங்காயமே போட்டு அல்டிமேட்டாக இந்த சாம்பாரை செய்யலாம். இப்போ அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 1½ தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா கொஞ்சம் ஒரு தொக்கு மாதிரி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஆட் பண்ணி இப்போது வேக வச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மொத்தமாக எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சாம்பாரை இட்லிக்கும் தோசை பொங்கல் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.